இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், முதல்லயே இன்றைக்கே தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. 234 இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும், மக்களோட எழுச்சியை பார்க்கும்போதே கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ களம் அப்படிதான் இருக்கா? முதலமைச்சர் 234 தொகுதி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் 234ன்னு தன்னடக்கத்தோடு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா கட்சிகளும் இதை சொல்கிறது தான் இயற்கை. 210 சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ பார்த்தா ஃபுல்லாக இல்லை. அவருடைய நம்பிக்கை அப்படின்றத விட, மக்களுடைய எழுச்சி அப்படின்றத விட, தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் இது. இது எந்த கட்சியாக இருந்தாலும் இது சொல்கிறது தான். இப்போ ஆளுங்கட்சி அப்படின்றதால அவர் சொல்லும்பொழுது அது கொஞ்சம் பேசு பொருளாகுது. மற்றபடி இதில் பெரிய வித்தியாசம்னு ஒன்றும் கிடையாது. களம் என்னன்றது மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நம்மளை போல் ஊடகவியலாளருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதாவது களம் எந்த நிலைமையிலேருந்து எந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு. அதாவது இப்போ யதார்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக கூட்டணி இன்டாக்ட், ஒருங்கிணைந்த கூட்டணி, இணக்கமான கூட்டணி, சகோதர பாசத்தோடு இருக்கிற கூட்டணி, தேசிய தலைவர்லேருந்து மாநில தலைவர் வரைக்கும் பிரதர் பிரதர் அப்படின்னு கூப்பிட்ற கூட்டணி இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியே இல்லை. அதிமுக சுத்தமாக ஒரு கூட்டணி இல்லை. இருந்த ஒரே கட்சி தேமுதிக, அதுவும் நான் கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. அவங்க பிஜேபி தனியாக களம் காண்டாங்க. அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தேசிய கட்சியின் தலைமையில் காமராஜர் காலத்துக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைஞ்சது கிடையாது. 67க்கு பிறகு ஒரு தேசிய தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சது இப்போ தான். தனியாக நின்றுருக்காங்க, காங்கிரஸும் தனியாக நின்றுருக்குது. ஆனால் ஒரு கூட்டணி சொல்லக்கூடிய அளவுக்கு கூட்டணின்றது இந்த முறை உருவானது தான். 2014 கூட பிஜேபி கூட்டணியில் 2 தொகுதி ஜெயித்தாங்க, தனியாக ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி கூட தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி தான் தலைமையில் இருந்துச்சு அந்த கூட்டணியில். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி உருவாச்சு. கூட்டணியே இல்லாமல் இருந்துச்சு அதிமுக. அப்போ இதை தான் சொன்னாங்க, அதிமுக சைடில் கூட்டணியே இல்லை, எங்களுக்கு பக்கபலமாக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் 11 2024 எதிர்பாராத விதமாக, யாரும் எதிர்பாராத விதமாக பிஜேபி கூட கூட்டணி அமைஞ்சுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி மக்கள் பிரச்சனை என்றாலும் சரி, கட்சி பிரச்சனைகளையும் கடந்து, கூட்டணி பிரச்சனைகளையும் கடந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னேறி கொண்டே வந்தது. திமுக கூட்டணி ஒவ்வொரு கட்டத்திலையும் பின்தங்கி கொண்டே தான் வந்தது. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், ஆட்சியிலையும் சரி, நிர்வாக திறமையிலும் சரி, கூட்டணி இணக்கத்திலையும் சரி, ஒவ்வொரு கட்டமாக திமுக கூட்டணி நம்ம எதிர்பார்த்ததை விட அங்கே முரண்பாடுகள் கொஞ்சம் இருந்துச்சு. நல்லா அது இந்த தேர்தல் முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் இன்டாக்டா இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏதாவது கட்சிகள் பிரிஞ்சிருமான்னு, அதற்கு இடம் கொடுக்காம அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டாங்க. அது அப்படிதானே? அதை நம்ம இன்டாக்டா இருக்கிறாங்கன்னு சொல்லணுமா, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லணுமா? அதுல 2 வித்தியாசம். எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல், கூட்டணி, தொகுதி பங்கீடுன்னு வரும்பொழுது கொஞ்சம் அங்கங்க மாறுபட்டு கொஞ்சமா அதிகமா இதுவும் சகஜமாகத்தான். அதுதான் அந்த கொஞ்சம் சொல்றீங்களா, எந்த கொஞ்சம், எவ்வளோ ஒரு கொஞ்சம்? இப்போ செங்கல் சூளையில் இருக்கிறாங்க, நாங்கள் விருப்பத்தான் அடிமையாக இருக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? இணக்கமாக இருக்கிறாங்க அந்த தொழிலாளர்கள், அவங்க முதலாளிக்கு விருப்பமாக தான் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க, ஏற்றுக்குவீங்களா? அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளே நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் கூட்டணியோட இலக்கணமே என்ன தெரியுமா? தொகுதி உடன்பாடு. தேர்தல் நேரத்தில் அதுதான் அதுக்கு பேரே. கொள்கையெல்லாம் வேற, மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் போராடுகிற என்டையர் கொள்கைகளும் வேற. ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக தனி எதிரிகள் ஒன்று சேருவது தான் கூட்டணி. அது தேர்தல் உடன்பாடு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குதா 5 வருஷத்தில்? தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டு 2021 மே 2 6 அறிவித்த உடனே அடுத்த நாள்லேருந்து சட்டமன்றத்தில் நீங்கள் எந்த சைடில் உட்காடுறீங்க? கூட்டணின்னு ஆளுங்கட்சி தானே உட்காரணும். எதிர்கட்சி வரிசையில் தானே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் எந்த பக்கம் வர்றாங்க? அதிமுக பக்கம் தானே உட்காடுறாங்க.
அப்போ அதிமுக பக்கமாக கூட்டணி ம். மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர், மற்றவர்களாக எதிர தான் ம். அப்படின்னு. என்ன திமுக கூட்டணி இதையெல்லாம் மறந்துட்டாங்க கடந்த 5 வருஷத்துலையும். என்னன்னா ஃபுல்லாக திமுகவுக்கு வெறும் ஜால்ரா தட்டுற வேலையை மட்டுமே வந்து பார்த்தாங்க. மக்கள் பிரச்சனைக்காக போராடவில்லை. போராட்டம்தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிற கம்யூனிஸ்டுகள், போராட்டங்கள் விளிம்பிள்ளை மக்களுக்காக போராடுவதுதான் எங்களது உயிர் மூச்சுன்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் தோழமை சுட்டோடு நிறுத்திக்கினாங்கல்ல. அப்போ அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க கொடுத்த 2021 திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் நாங்கள் என்ன செய்வோன்றது தான் அவங்க சொன்னாங்க. அதாவது நம்ம அரசு ஊழியர்கள்லேருந்து, ஆசிரியர்கள்லேருந்து, அதே மாதிரி செவிலியர்கள்லேருந்து, பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், இதற்கு மேலே சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இது எல்லாருக்குமே மீனவர்கள், மாணவர்கள், அதே மாதிரி விவசாயிகள், நெசவு தொழிலாளர்கள் எல்லாருக்கும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே அது தொழிலாளர்கள் சம்பந்தமான வாக்குறுதிகள். அப்போ இந்த வாக்குறுதிகளையும் அவங்க முடிச்சிட்டாங்களான்னு பார்க்குற பார்வை பார்க்குறது யார்? யார் சூப்பர்வைசராக இருக்கணும்? யார் கண்காணிப்பாளராக இருக்கணும்? கம்யூனிஸ்டுகள் இருக்கணும்ல. அது இருந்தாங்களா இந்த 5 வருஷத்தில்? வெறும் மறுபடியும் சாம்சங் மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். திருவண்ணாமலை மேல்மா வீதியில் சிப்காட்டுக்கு போராடின அந்த தொழிலாளிகளை, விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடும்பொழுது இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. இவங்களும் சிறையில் போயிருக்கணுமா இல்லையா போராட்டம் பண்ணி? அப்போ செய்யலை. இந்த பக்கம் இதெல்லாம் செய்யவே இல்லை. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையோ பின்புலமோ எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு தலைவர். அப்போ பாருங்கள், ஒரு பாமரன் கடைக்கோடி விவசாயி தான் 2017 ஆட்சி கட்டில் உட்கார்ந்தாரு. இல்லைன்னு இப்போ தேர்தல் களத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறாங்க விவசாயின்னு நடிக்கிறாரு எடப்பாடி அவர்கள், விவசாயியே கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் தானே இந்த களத்தில் நம்ம பார்க்குறோம். பிரச்சார களத்தில் அவங்க வைக்கக்கூடிய 9 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா? 2019 சொன்னாங்களா? சொல்லலை. ஏன் சொல்லலை? 2021 கண்டுபிடிக்கலையா? 2024 கண்டுபிடிக்கிறியா? எதையாவது கண்டுபிடிக்கணும். என்னன்னா ஒரே ஒரு ஃபோட்டோவை காமிச்சே நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம் எடப்பாடியை. வேறு ஏதாவது சொல்லணும்ல. ஏன்னா இந்த ஃபோட்டோவை காமிச்சு நாங்கள் எவ்வளோ மட்டமாக, எவ்வளோ கேவரமாக, எவ்வளோ தரம் தாழ்ந்து அவரையும், அவர் எந்த காலில் விழுந்தாரோ அந்த பெண்மணியையும் எவ்வளவு தரம் தாழ்ந்து நாங்கள் பேசணுமோ அதுக்கெல்லாம் அந்த சைட்லேருந்து பெரிய அளவில் தரம் தாழ்ந்து விமர்சனம் வரல. அதனால சொகுசா இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அதை தான்மா இவ்வளோ நாள் சொகுசாக பேசின்னு இருந்தோம், நாங்கள் வசதியாக பேசியிருந்தோம். எடப்பாடியோட ஆளுமை தலைமையோ நிர்வாக திறமையோ அவருடைய சாதனைகளோ இல்லை சோதனைகளோ அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கலை. இதைத்தான் விமர்சிட்டு நாங்கள் குளிர் காஞ்சி நின்றோம். ஆனால் இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டாரே, பயங்கரமாக கொடுத்துட்டாரே. நாங்கள் ஒன்று சொன்னால் அவர் 9 விஷயங்களை சொல்கிறாரு. இல்லை, அதில் பேசிய அதாவது முதலமைச்சர் சம்மந்தமாக ஸ்டாலின் அவர்கள் சம்மந்தமாக பேசின விஷயத்த இன்றைக்கு திமுக டோட்டலாக என்டையராக பிரச்சாரத்தை அந்த பாயிண்டில் வச்சு களத்தில் எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது மக்கள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக பேசுகிறாரு. முதல்வரே பேசுகிறாரு, பாருங்கள் எப்படி சொல்லிட்டாரு பாருங்க, என்ன நான் வந்து இவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்கேன், என்ன அப்படியே போயிருக்கலான்னு சொல்கிறாருன்ற மாதிரி ஒரு புள்ளி மேலே மக்கள் எல்லாம் இப்போ ரசிக்கிறாங்க. தொண்டர்களும் உற்சாகமாக ரசிக்கிறாங்க அதிமுக வச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்க. நீங்கள் காலுக்குள்ளே பூந்து என்ன பார்த்தீங்கன்னு பேசுனீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்க. ஒரு பெண்மணியை, ஒரு தாயை எவ்வளோ தரக்குறைவாக பேசுனீங்க. அப்போது ஒரு பக்கம் நீங்கள் எடப்பாடியை கேவலப்படுத்துகிற மாதிரி சசிகலாமாவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துனீங்க? நீங்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா சொல்லுங்க. சொல்றாங்க வந்து மகளிர் சங்கம்லாம் தானாவே மகளிர் ஆணையெல்லாம் முன் வந்து எடப்பாடி அவர் கனிமொழி அவர் இல்ல சசிகலா அம்மாவை நீங்க பேசுறதுக்கு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? இப்ப அது நியாயம்ன்றீங்களா நீங்க? இல்லையே, பட் அதற்காக யாருமே குரல் கொடுக்கலையே. அது ஏன் குரல் கொடுக்கல? அப்ப அந்த தமிழச்சிகள் எல்லாம் எங்க போனாங்க சொல்லுங்க, எங்க போனாங்க? அப்போ எந்த தரப்பில இருந்துமே வரலையே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது எங்க போனாங்க? செய்தி அதை தான் சொல்றேன். இவர்கள் என்னன்னா, சரி எடப்பாடியார் தாயை எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணாரு சொல்லுங்க. ஆராசா அதுக்கு அப்போ எங்க அந்த தமிழச்சிகள் எங்க போனாங்க?
சொல்லுங்கள். அதனால் இப்போ இவர் என்னன்னா, நீ என்னை தாக்குற அதுக்கும் தெளிவாக சொன்னார். என்னன்னா, தம்பி 51 வருஷம் என்னுடைய பொது வாழ்க்கை, உன் வயசே 48, நீ இந்த மாதிரி தரம் தாழ்ந்து தொடர்ந்து விமர்சிட்டு வர. அப்போ நாங்கள் இதை விமர்சிக்க ஆரம்பித்தோன்னா உங்கள் நிலைமை என்ன? நீங்கள் இன்றைக்கி இல்லை, எத்தனை தலைமுறையாக இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து, கர்ம வீரர் காமராஜர்லேருந்து, ஜவஹர்லால் நேருலேருந்து. அப்போ எப்படி பேசுகிறீங்க? ஜவஹர்லால் நேருவும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கமும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? அவரோ மனைவியை இழந்தவள், இவரோ கணவனை இழந்தவர். 2 பேரும் உட்காந்து என்ன பேசுகிறாங்க? இதுக்கெல்லாம் எங்கே மாதர் சங்கம், பெண்கள் சங்கம்? செலக்டிவாக தான் வருவாங்களா? அதனால் இதெல்லாம் வந்து பேச்சு இல்லை. என்னென்னா, எதிர்வினை வரதான் செய்யும். நீங்கள் உங்களுடைய என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ, எந்த ஆயுதத்தை கொடுக்குறீங்களோ அந்த ஆயுதத்தை தானே எதிரியும் பயன்படுத்த முடியும். பொறுத்து 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 ஒரு மண்புழு கூட நீங்கள் மிதிக்க 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 அது தலையை தூக்கி நிற்குமா இல்லையா? அப்போ இது வரைக்கும் எடப்பாடியார் பதிலே சொல்லாத வரைக்கும் இதை யாருமே எதிர்க்காமல் எல்லாமே ஊடகங்கள் முதற்கொண்டு ஏதாவது கண்டனம் தெரிவித்து உதயநிதி இந்த வயசில் இப்படி பேசலாமான்னு ஏதாவது பேசுனாங்களா? 4ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் காலகாலமாக பேசிகிட்டு இருக்காங்க. எந்த கட்சியிலனாலும் இருக்கும். அது பெரிய அளவில் ஊடக வெளிச்சமோ இல்லை மக்கள் மத்தியிலே போகாது. நீங்கள் உச்சபட்ச பதவியில் இருக்கிற தலைவர்கள் பொறுப்போடு பேசியிருக்குமா இல்லையா? இன்றைக்கி எதிர்வினை வந்தோடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வலி வருது. சட்டமன்றத்தில் ஐயா துரைமுருகன்னு சொன்னார்ல, கொரோனா காலத்தில் யாரும் உயிரோடு இருக்குது கஷ்டம்னு சொன்னாரா இல்லையா? அவர் என்ன கேட்டார்? சட்டமன்றத்தில் எடப்பாடியாரை பார்த்து என்ன கேட்டார்? எப்பா அந்த மாஸ்க் எதோ சொல்கிறாங்களே, இந்த கையிலெல்லாம் பூசாங்கம்மே, அதெல்லாம் கொடுங்கப்பா. என்னப்பா எங்கள் உயிர் போயிரும்பா, இல்லைன்னா என்னப்பா செய்கிறீங்க? தேவையில்லாமல் என் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துடும் சொன்னாரா இல்லையா? அப்போது அந்த வார்த்தை யதார்த்தமான வார்த்தை. அந்த இடத்துல நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறார் அவர். அதை மிகைப்படுத்தி பேசியிருக்காரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறார். அவர் நான் கொரோனா காலத்தில் எல்லாரையும் காப்பாற்றினேன் அப்படின்றது சொல்கிறாரு. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன தரம் தாழ்ந்து பேசுனீங்களோ 2 பக்கம் பேச்சையும் நம்ம ஆதரிக்கலை, நம்ம எதிர்க்கிறோம். 2 சைடும் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கக்கூடாதுன்றது உண்மை தான். நம்மளுக்கு அது நல்லா தெரியும். நம்மளுக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடாது. ஆனால் யார் துவக்கி வச்சு யார் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறா? அப்போ அந்த எதிர்வினை ஆற்றினா தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்படின்னா அந்த எதிர்வினை ஆற்றுற ஒரு பக்கம் நம்ம நிற்கணுமா இல்லையா? வேறு வழி இல்லையே, என்ன செய்ய முடியும்? அது நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட அந்த மாதிரி நின்றால்தான் இந்த பிரச்சனை முடியும். அப்படின்னா அப்போ அந்த பக்கம் என்ன செய்ய முடியும்? நின்று அப்போ இந்த கிழமை இப்படியே தான் போகுமா? இந்த பிரச்சாரம் ஃபுல்லாகவே இன்னொரு இல்லை, அதை தாண்டி ஏன்னா எப்போ ஆரம்பித்தாலும் ஒரு 4 பாயிண்டாவது இதை வச்சுட்டு தான் எடப்பாடி அவர்கள் இப்போ எடப்பாடியார் எத்தனை தொகுதி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள்? அவர் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பண்ணிட்டாரு. 200 தொகுதிக்கு மேல பண்ணிட்டாரா? ஆமா. அதுல ஒரு 195 தொகுதியில இப்படி பேசியிருக்காரா? இல்ல, இப்பதான் பேசுறாரு. அப்புறம் எலெக்ஷன் டைம் அவரு ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜன் பிறந்த நாள் அன்று போன வருஷம் இதை துவக்கினார். 71 வயசுல 200 தொகுதி, ஒரு நாளைக்கு 2 தொகுதி 3 தொகுதி, கிட்டத்தட்ட 6 மாதம் சூறாவளி பிரச்சாரம். ஒவ்வொரு மேடையிலையும் 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தொண்டை கிழிய பேசுகிறார். அதுவும் பிரச்சனைகள்லாம் ஆழம் அகலமாக பேசுகிறார். அத்திக்கடை அவசர அவினாசிலேருந்து சாரபங்கா திட்டம் வரைக்கும் நெசவாளர்களுக்கு என்ன செய்கிறேன், நெல் விளையும் பூமிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், கரும்பு தோட்ட பயிலாளர்களுக்கு என்ன செய்திருக்கேன், தோட்டக்கலை பயிர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், அதே மாதிரி மீனவர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், கட்டிட தொழிலாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், நெசவு தொழிலாளர்களுக்கு என்ன செய்திருக்கேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பகுதி பிரச்சனைகளை ஆழம் அகலமாக சொல்லி 2017 பிப்ரவரி 18ஆம் தேதி நான் ஆட்சி கட்டில் உட்காந்ததுலேருந்து அந்த 4 வருஷம் 2 மாதம் உங்களுக்கெல்லாம் என்ன செய்தேன், அதே மாதிரி இந்த 5 வருஷத்தில் திரு ஸ்டாலின் திமுக என்னெல்லாம் செய்யலை உங்களுக்கு சொல்லி ஏமாத்தினாங்க. மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசி அவ்வளவு ஆழ அகலமாக பேசினார். 200 தொகுதிக்கு மேலே முடிச்சிடுறாரு 71 வயசில். எதிர்கட்சி தலைவர். அதுவும் என்னென்னு கையில் பெரிய ஆயுதமான ரெட்டலை இருக்குது, அதிமுக கையில் இருக்குது. அவர் ஒன்றும் உட்காந்துன்னு செலக்டிவாக போய் பேசலை, சனிக்கிழமை போய் பேசலை, இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் போய் பேசலை. மக்களை சந்தித்து தேர்தல் வருதோ இல்லையோ நம்ம மக்கள்கிட்ட பேசணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு வெள்ளம் பாதிப்பா உடனே போய் அந்த களத்தில் அந்த சேத்துல நிற்கிறாரு, நின்று பார்க்குறாரு, செக்ரட்டரியேட்ல பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரே வார்த்தையில் வந்து டெல்லியோட அடிமை அவர் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இடத்துலயே எல்லாமே அடிபட்டு போகுது. எல்லாமே எப்படி அடிபட்டு போவோம்? இல்லை, அதை வச்சு தானே பிரச்சாரத்தையே வைக்க, அதை வச்சு தான் அவர் பிரச்சாரம் பண்ண முடியும் ஸ்டாலின் அவர்கள்.
வேற எது பிரச்சாரம் பண்ண முடியும்? 2019 என்ன சொன்னார்? டெல்லி அடிமை சொல்லி தானே 39 சீட்டு பாண்டிச்சேரி சேர்த்து வாங்கினீங்க. இங்கே 38, அங்கே 39 வாங்கினீங்களா இல்லையா? டெல்லி அடிமை சொல்லி எல்லாரும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. சரி, 2021 டெல்லி அடிமைன்னு சொல்லி ஆட்சி உக்காந்துட்டீங்க. 2024 அதே மாதிரி 2021 கவுன்சில் எலெக்ஷனில் உள்ளாட்சி எலெக்ஷனு என் வீட்டில் சாக்கடை அடைச்சிருக்குது, குடிநீரில் சாக்கடை கலக்குது, தெருவில் கேரியல எப்பா பிஜேபி வந்துடும், பிஜேபி அடிமையாகிறாங்க, எனக்கு போடு கேட்டு வாங்கிட்டீங்களா? 2024 அதையே சொல்லி 40 சீட்டும் கொடுத்தாச்சா? ஒருவேளை 400 எம்பி இருந்தால் 400 எம்பி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? இன்னும் எவ்வளோ காலம்? 2024 தனியா இருந்தாங்களே, அப்ப அதை சொல்லியே இருக்க முடியாது. அப்போ தான் சொன்னாங்களே, எத்தனை தடவை பாருங்க. அவங்களுக்குள்ள ரகசிய கூட்டணி சும்மா பேருக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. சிறுபான்மை சொன்னாங்களா இல்லையா? சிறுபான்மை போட்டு வாங்குறதுக்காக நாடகம் ஆடி பிரிஞ்சிருக்கிறாங்க, சொன்னாங்களா இல்லையா? அப்போ மட்டும் நான் வாழ்த்துனாங்களா? இன்னைக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன சொன்னாரு? அவங்க கூட இருக்காதீங்கன்னாரு, இல்லாத போது வாழ்த்துனாரா? அந்த பிரச்சாரம் எடுபடுது. அப்ப இப்பவும் அப்போ என்னன்னா பிரச்சாரம் எடுபடுதுல, இந்த இடம் எடுபடாதுன்றதுக்கு என்ன உதாரணம் சொல்ல வரேன்னா, 2019 சொன்னீங்க இதே பச்சை பொய்ய உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு கொடுத்துட்டாங்க, ராகுலா மோடியான். 2024 ஓட்டு கொடுத்துட்டாங்க. நடுவில் 2021 ஏங்க 75 இடத்துல உங்களை தோக்கடிச்சாங்க? அதே பிஜேபி தானே சொன்னீங்க. 75 இடத்துல தோக்கடிச்சு 43 இடத்துல 1,98,000 ஓட்டு தான் மொத்தமே. 1000, 500, 2000, 3000 இவ்வளவு வித்தியாசத்தில் ஆட்சியை கட்டில் இழந்தது அதிமுக. எதனால? வெறும் அந்த 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தால். அந்த 2 லட்சம் ஓட்டு இருந்துச்சுன்னா பிடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அமமுக கூட இருந்தாலும் ஆட்சியை பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போது 10 வருட ஆட்சிக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே இருந்திருக்கும் அதிமுக மேலே, இயற்கையாகவே இருக்கும். யாராக இருந்தாலும் 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி செய்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைவு, இரட்டை தலைமை குழப்பம், கட்சிக்குள்ளே குழப்பம், மேலேயும் குழப்பம், கீழேயும் குழப்பம், எல்லா பக்கமும் எதிரிகள், துரோகிகள். அந்த கட்டத்திலையும் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவர் 4 வருஷம் ஆட்சியில் 4 மாதத்தில் போய்டும், 3 மாதத்தில் போய்டும். நாங்கள் எடப்பாடி ஆட்சி, கொரோனா பிரச்சனை, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாத காலகட்டம், இதெல்லாம் சந்தித்து தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தலை சந்திக்கும் போது 234 தொகுதியில் 75 இடத்துல திமுகவை தோக்கடிக்கிறாரு. அப்போது அதே மாதிரி இந்த தேர்தலில் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போது முதல் முறையாக ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ யாருக்குமே ஒரு எண்ணம் வரும், சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு. ஆனால் இப்போ என்ன இருக்குதுன்னா, 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு, திமுக மேலே எதிர்ப்பு மட்டும் இல்லை, திமுக மக்கள் விரும்பலன்னு மட்டும் இல்லை, அதை தாண்டி திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறது மக்களுக்கு. சரி, இப்போ 2021 நீங்கள் சொல்கிறீங்க இந்த கட்சியிலேயே நிறைய சிக்கல்கள் இருந்தது. இப்போவும் கூட களத்தில் பார்த்தாக்கா சசிகலா அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. பன்னீர்செல்வமே வந்து அதிமுகவுக்கு இல்லை, சசிகலா எப்போ 2017 இருந்தாங்களா? இல்லை, இப்போ சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன், வாக்குகள் இப்போ நீங்கள் சசிகலா வைகோ என்ன சொல்கிறீங்க? அப்போ சசிகலாமா 2019 தேர்தலில், 2021 தேர்தலில், 2024 தேர்தலில் இல்லை, சசிகலாமா கணக்கில் கிடையாது. இல்லை, இப்போ இருக்க சிச்சுவேஷனில் சொல்கிறேன். அவர்கள் ஒரு பக்கம் வாக்குகளை, அதிமுக வாக்குகளை பிரிக்க போகிறாங்க. பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் பிரிக்க போகிறார், செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டார், அவர் ஒரு பக்கம் பிரிக்க போகிறார். இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? அவர்களுக்குன்னு இருக்கா இல்லையா, வாக்குகள் இருக்கா இல்லையா? இப்போ மூக்க அழகிரிக்கு வாக்கு இருக்குதா இல்லையா? அவர் தான் இப்போ எலெக்ஷன் இந்த கால. சரி, இப்போ ஜெ கருணாநிதி வாக்கு இருக்குதா இல்லையா டி நகர்லேருந்து? சொல்லுங்க. அப்புறம் இவரு நம்ம மனோ தங்கராஜ் வாக்கு இருக்குதா இல்லையா? அவங்க வாக்கெல்லாம் விழுமா? அது கட்சிக்குள்ள இருந்தாலும் ஓட்டு விடுமா? நீங்க சொல்ற மாதிரி இப்ப கணிசமான ஓட்டு இருக்கணும்ல. ஒரு கட்சி இருந்தா 1000, அந்த ஆலமரத்துக்கு 1000 பறவைகள் வந்து உட்காரும், 1000 பறவைகள் போவோம். அதனால அந்த ஆலமரம் பட்டு போயிடும்னா எப்படிமா இது நடக்கிற காரியமா? இது ஒரு கட்சி இப்போ தயாராயிட்டாங்கன்னு தானே டஃப் ஃபைட் கிடையாது. இப்போ அவங்க ஒதுங்கி இருந்தவங்க இன்றைக்கு வந்து ஒரு எப்படி டஃப் ஃபைட்? தேர்தல் நேரத்துல, இந்த தேர்தல் நேரத்துல எவ்வளவு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? சுயேட்சை எவ்வளவு பேர் நிக்கிறாங்க தெரியுமா? சுயேட்சையை விட அதிகம் ஓட்டு வாங்கினாலே பெரிய சந்தோஷம் அவங்கெல்லாம். இது எப்படி நம்ம கட்சி வந்து இப்போ நம்ம வந்து வெளியே பார்வையாளராக இருக்கோம், நம்மளுக்கு தெரியும் யாருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வேணும் எப்படின்றது தெரியும். இப்போ அந்த கட்சியில் பிரிஞ்சவர்னா, இப்போ வைகோ பிரிஞ்சு ஒரு கட்சியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தினார். ஒரு கட்டத்தில் ஒன்றா நின்று அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார். அவர் கட்சி நடத்தின திறமை, அவ்வளோதான். இந்த பக்கம் எடுத்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் பிரிஞ்சார், எல்லாம் பிரச்சனை வந்துச்சு, வெளியேற்றப்பட்டார். ஒரு கட்சி ஆரம்பித்தார், உங்களுக்கு எதிராக நின்று காட்டுறோம் அப்படின்னு நின்றார். ஒரு கட்டம் வருது, அண்ணன் தம்பியோ சகோதரனோ பங்காளிகளோ ஒன்றா சேர்றாங்க. இது எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். கட்சி ஆரம்பிக்கவே திறமை இல்லை. ஒரு கட்சியில் போய் 10ஓட 1 11 கூட நின்றுட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏ தொகுதியை வாங்கிக்கினீங்க.
நீங்கெல்லாம் கணக்கில் பேசுனீங்கன்னா என்ன? இப்போ ரெட்டலை மொத்தமும் போய் உதயசூரியனில் இல்ல போடுவாங்க. தேனிக்குள்ள இனிமே ஏடிஎம்கேவே இல்லங்கிறார் சார் அவரு. ஓட்டே கிடையாதுன்னு அவர் வேற என்ன சொல்ல முடியும்? வேற எப்படி சொல்ல முடியும்? என்னம்மா நீங்கள் ஒரு சுயேட்சையை கேளுங்க. தேனியில் ஒரு சுயேட்சையை பேட்டி எடுங்க. இங்கே திமுகவும் ஓட்டு கிடையாது, அதிமுக ஓட்டு கிடையாது, எனக்கு தாங்க ஓட்டுன்னு வாரு சொல்லுவாரா இல்லையா? அதை எடுத்து போடுவீங்களா? நீ என்ன சாதிச்சு காட்டின வெளியேற்றப்பட்ட பிறகு எங்க? ஆமா, அதுதான் ஒண்ணுங்க. ஏங்க அந்த சுயேட்சையா கூட களம் காண எனக்கு தைரியம் இல்லை அப்படின்றதுக்காக தான் போன தடவை பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனாரு, பலாப்பழத்தை கையில் தூக்கிட்டு. அப்பவும் ஜெயிக்க முடியல. இந்த தடவை என்ன செய்தாரு? திமுக கிட்ட போய் அடைக்கலமே ஆயிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதை விட அதாவது எவ்வளவு தீர்க்கதரிசியாக இருந்தால் எடப்பாடி இதை கணிச்சிருப்பார் பாருங்க. இவர் வந்து திமுகவின் கைக்கூலி, என்னைக்கு இருந்தாலும் அங்கே தான் போய் சேருவார், அதனால் முதலே நம்ம வெளியே அனுப்பிடலாம். அதை கரெக்டாக போய் பிளான் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று வேணாம், ஓபிஎஸ்ஸை நம்பினவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்காங்க. ஏங்க ஓபிஎஸ் கூட விசுவாசமாக இருந்தது யாருங்க? நம்ம இவர் ஜேசிடி பிரபாகர், மனோஜ், நம்ம இவர் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், முன்னாடி முனுசாமி இருந்தார், செம்மலை இருந்தார், அதெல்லாம் அப்பயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இருந்தது. அப்புறம் நம்ம இவரு தர்மர் ஐயப்பன். நான் எம்எல்ஏக்கள் சொல்றேன், முன்னாடி எம்எல்ஏக்கள் ஜேசிடி பிரபாகர், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து தர்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருந்தார் கூட ஐயப்பன் எம்எல்ஏ. 5 பேர். 5 பேர்ல என்னுடைய தலைவர் எனக்கு வானான்னு ஓபிஎஸ்ஸை கை கழுவி விட்டு ஓபிஎஸ்ஸை ஜேசிடி பிரபாகர் அங்கே போய் நின்றாரு. இப்போ எம்எல்ஏ வேட்பாளரா? இந்த ஓபிஎஸ் எனக்கு வானான்னு மனோஜ் பிரபாகரன் தனியாக போய் சேர்ந்தார். மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு எம்எல்ஏவா? வைத்தியலிங்கம் தனியாக போய் நின்றார், இன்னைக்கு எம்எல்ஏ வேட்பாளரா? தர்மர் எம்பி அங்கே வேணான்னு இங்கே வந்துட்டாரு, இன்னைக்கு எம்பியா இருக்காரு. ஓபிஎஸ் கூட கடைசி வரைக்கும் இருந்தது யாருங்க? உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தான். கடைசியில் அவர் மட்டும்தானே கூட விசுவாசியாக போய் அவர் கூட சேர்ந்தார். அவருக்கு கூட எம்எல்ஏ வாங்கி தர முடியலன்னா ஓபிஎஸ் நிலைமை என்னங்க சொல்லுங்க? இப்போ பதில் சொல்லுங்க. தான் கூட கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருந்து சிட்டிங் எம்எல்ஏ சார். அவர் மகனுக்கு கூட தான் சார் வாங்கல, அவங்க குடும்பத்திலேயே. எங்கள் மகன் சிட்டிங் எம்எல்ஏவா? ஒரு மகன் 2 மகனுக்கும் வாங்கிடணும், ஒய்ஃபுக்கு வாங்கிடணும், எல்லாருக்கும் வாங்கிடணும். அதுக்காக போனார். அது இல்லைங்க, அவர் நாடாளுமன்ற ஒரே ஒரு எம்எல்ஏ உங்க கூட வராரு. நீங்க 1.5 கோடி தொண்டரை உங்ககிட்ட மொத்த அதிமுக உங்களுக்கு தானுங்க. ஒரு எம்எல்ஏ வாங்க முடியலங்க கூட. சொல்லுங்க. கொங்கு மண்டல தேசிய கட்சி அவங்க போன தடவை 3 வாங்கினாங்க, இப்ப 2 வாங்கியிருக்காங்க. இவ்வளவு வியூகத்தை எடப்பாடி அவர்கள் வகுக்கிறான்னு சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள்ல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சீட், அதாவது கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள்னு ஒரு சேஃபர் சைடா எல்லாரையும் பிளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்க முடியுமா? அந்த இடத்துலயே அவர் வந்து அதே மாதிரி ஒரு 15 வந்து திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இல்ல கூட்டணிக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு ஒரு அதுதான் வியூகமா எடப்பாடி அவர்களுடைய வியூகம்? பயமா? அப்படி ஒரு எந்த பயம் என்று எப்படி பயம்? எல்லா முக்கியமான அமைச்சர்கள்லாம் இப்ப கூட்டணி கட்சியினர். திமுகல எத்தனை அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க? 35 அமைச்சர்கள். 15 பேர் கிட்டத்தட்ட இருக்கே சார். அவங்க திமுகல முக்கியமான இப்ப சக்கரபாணி ஆகட்டும். நான் அதை கேட்கல. திமுகல அமைச்சருங்க எத்தனை பேருக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருக்காங்க? அவங்களே நிறைய பேர் கொடுக்கல. 3 பேர் தான் கொடுக்கல. 35 பேர்ல மீதி பேர்லாம் கொடுத்துட்டாங்க. பயந்துட்டாங்களா அப்போ? திமுக ஏங்க திருப்பி கொடுத்த முடியும் கொடுத்துச்சு? டிஎம்கே ஏடிஎம்கே ஃபைட் இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்படி கிடையாது. அந்த இடத்துல எல்லாம் நீங்க கூட்டணி கட்சி அமைச்சர்களுக்கு நேரா நிக்க வைக்கிறீங்க. அப்ப எப்படி அது எப்படி எத்தனை கூட்டணி அமைச்சர்களுக்கு நேரா நிக்க வைக்கிறீங்க? அதுதான் சொல்றாரு. 15 பேர். வாசன் என்ன சொல்றாருன்னா, எம்எல்ஏக்கு எதிராக எனக்கு கொடுத்திருந்தா கூட நாங்க யோசிப்போம். அமைச்சருக்கு எதிராக கொடுத்தது எங்களுக்கு என்ன வரப்பிரசாதம் தான். எம்எல்ஏ மேல கெட்ட பேர் இருக்குது. திமுக எம்எல்ஏ மேல, திமுக அமைச்சர் மேல பெரிய கெட்ட பேர் இருக்குது. அதனால அது ஈஸியா அடிச்சிடலாம். இது ஒரு கணக்காங்க நீங்க சொல்றது? அப்படி பாத்தீங்கன்னா தோப்பமா அந்த தொகுதியை கூட்டணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கட்சிகளுக்குள்ளே, எந்த கட்சிகளுக்குள்ள? அது வந்து திமுக இருக்குது. அதிமுக அந்த மாதிரி சொன்ன ஒரு தலைவரை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். திமுக வெளிப்படையா சொன்னது சொல்றேன். அதிமுகல எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவராவது இல்ல கூட்டணி கட்சியில 2ஆம் கட்ட தலைவராவது இப்படி சொன்னாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இது ஊடகம் நரேட்டிவை செட் பண்றது. அதாவது அதிமுக எப்படின்னா பலவீனப்படுத்தணும், பிஜேபியை மட்டும்தான் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு ஊடகங்கள் நினைக்குது.
திமுகவும் அதான் நினைக்குது. நம்மளுக்கு பிரைம் எதிரியாக பிஜேபியை மட்டும் காட்டணும், அப்போ பிஜேபி மட்டும் வளரும். பிரைம் அதான் கணக்கு. திமுக வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் மேல ரொம்ப ஒரு பங்காளி தாங்க. ஆர்எஸ் பாரதி எல்லாம் சொல்லும்போது சொல்றாரு, எங்களோட பகையாளி கிடையாதுங்க, பங்காளி. அதனாலதான் நிதிஷ்குமார் மாதிரி எங்க ஆயிடுமோ அவரோட நிலைமைன்றதுக்காக நாங்க நிறைய சொல்றோம். அவருக்கு புரியல, எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள. ராஜ்நாத் கூட்டின்னு வந்து நாணயம் வெளியிட்டாங்களா? அது எதுக்கு சொல்லுங்க? அண்ணாமலை பின்னாடி நிற்கிறவர் கூட வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கலைஞர் சமாதியில் வணக்கம் சொல்ல வச்சாங்களா? எதுக்கு? அதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம், மரியாதை. அதெல்லாம் நாகரிகம். இது மட்டும் இதை என்னங்க, இது மட்டும் நாகரிகம்னு மாற்றினீங்கன்னா என்ன அர்த்தங்க? இது நாகரிகமா? சோனியா காந்தியை கூப்பிட்டா நாகரிகம் கிடையாதா? இல்லை ராகுல் காந்தியை கூப்பிட்டா நாகரிகம் கிடையாதா நாணயம் வெளியிடுறதுக்கு? சோனியா காந்தி தன்னுடைய தந்தையாக நினைத்து கொண்டிருந்தார் கலைஞர் கருணாநிதியை. அவரை விட பொருத்தமானவங்க யாராவது இருக்குமா அவங்களுக்கு? சொல்லுங்கள். அந்த கூட்டணியை 21 வருஷம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, உங்களுக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க கூட. எந்த 9 சீட்டோ அதே 9 சீட்டு தான் வாங்கின்னு இருக்கிறாங்க. இந்த தடவை தான் முரண்டு பிடிச்சி ராகுல் காந்தி அவ்வளோ பிரச்சனை பண்ணி ஒரு 3 சீட்டு கஷ்டப்பட்டு கொடுத்தீங்க. 2014 மட்டும்தான் அவங்க கூட, அது நீங்கள் கழட்டி விட்டீங்க. மற்றபடி உங்களுக்கு விசுவாசமாக இருந்து அவங்க எப்போல்லாம் மத்தியில் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அமைச்சரில் பதவி கொடுக்குறாங்க. எப்போல்லாம் நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறீங்களோ அவங்கள கழட்டி விட்டுறீங்க. வெறும் ஓட்டு மட்டும்தான் தேவை, பங்கெல்லாம் கிடையாதுன்னு. அப்படி இருக்கிற விசுவாசமாக இருக்கிற அந்த சோனியா காந்தி அம்மாவை கூடமா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு தான் நாணயம் வெளியிட்டீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால் இன்னொரு பக்கம் திமுககிட்ட இப்போ அதிருப்தியை வெளியிடுத சொல்கிறேன். அவசரப்பட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டு கொடுத்தார்கள். யார் சொல்கிறா? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்கிறார். எங்களுக்கு தேவையில்லாத தொகுதி கள்ளக்குறிச்சி, அதை கொடுத்தார்கள். அரூர் கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தார்கள். பல்லாவரம் கேட்டோம், பரமக்குடி கொடுத்தார்கள். யார் சொல்கிறா? சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கே பிஜேபி கூட்டணிலையோ இல்லை அதிமுக கூட்டணியில் யாராவது சொன்னாங்களா? இல்ல, அங்கேயும் உள்ள நடக்குது, வெளியில வரல. இல்ல, இந்த உள்ள உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க. இங்க நடந்ததை சொல்றேன் நான். உள்ள நடக்குதுன்னா எல்லாரும் சொல்லிக்கலாம், எல்லா கூட்டணியும் நடக்குது. இல்ல சார், பார்க்கும் போதெல்லாம் இப்ப பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே அதை கேக்குறாங்க. என்ன உங்களுக்கு பாருங்க, வெற்றி இல்லாத, யார் கேக்குறா? வெற்றி கிடைக்க கூடாது, யார் கேக்குறா? யார் கேக்குறான்ற உங்களை மாதிரி ஆளுங்க கேக்குறா. ஏன்னா அது திமுக சொல்லி கேக்குறது, அதான் அர்த்தம். நீங்கள் திமுக கிட்ட கேட்டிங்களா? ஸ்டாலின் கிட்ட கேட்டிங்களா? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இப்படி சொல்கிறாருன்னு ஒரு நாள் கேட்டிங்களா? ஏன் கேட்கல? பியூஷ் கோயல் வேறு, ஸ்டாலின் வேறையா? அங்கே கேட்கலாம், இங்கே கேட்க முடியாது. இதுதான் வித்தியாசம். இங்கே உதயநிதிக்கிட்ட கூட கேட்க முடியாது. ஏன் கேட்கல? விசிக்கே இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ஏங்க ஒரு வார்த்தை கேட்கல? அட்லீஸ்ட் டிஆர் பாலுக்கிட்டே கேட்டிங்களா? அந்த தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் கேட்டிங்களா? இல்லை கனிமொழி அம்மாட்ட கேட்டிங்களா? யார்கிட்டையும் இங்கே நடந்ததே கேட்க மாட்டீங்க. அங்கே நடந்திருக்குது அப்படின்னு யூகத்தில் கேட்குறத கேட்டுருவீங்க கேள்வி. என்ன அதுதான் ஊடக தர்மம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இங்கே சொன்னது எல்லாம் தெரியும். அதே மாதிரி வைகோ தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேசியிருக்கும் போது, கூட்டணியில் இருக்கும்போது தான் சொன்னார், திமுக கூட்டணியில் இன்டாக்டாக இருக்கார். நாங்கள் போன தேர்தல் சொன்னார், உயிரே போனாலும் உதயசூரியன் நிற்க மாட்டோம். இந்த தேர்தல் சொன்னார், தனித்து தான் நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு உதயசூரியன் இருந்தால் கூட தவறு கிடையாது, சரி இது எல்லாம் அங்கே சூழ்நிலை மாறிச்சு, நாங்கள் நின்றோன்னு. ஆனால் அங்கே பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு அழுத்தம் இருந்தால் 6 வந்து 4 குறைச்சிக்கிறோம். எதுக்கு? ஒரு தொகுதியாவது தனி சின்னத்தில் நிற்போம். 2 தொகுதியை தியாகம் பண்ணிட்டு 4 தொகுதியில் நிற்கிறாரு. எதுக்காகனா போன தடவை 6 உதயசூரியன் நின்றோம், எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு சுயமரியாதை வேணும், தன்மானம் வேணும், ஒரு தொகுதியாக நாங்கள் நிற்போம்னா 2 தொகுதி அப்போ கொடுத்துருங்கன்ட்டாங்க. 4 தொகுதி பரவாயில்ல, ஆனால் ஒரு தொகுதியில் நிற்போன்னு சொல்லி கடைசி கட்டத்தில் அந்த ஒரு தொகுதியும் உதயசூரியன் சூழ்நிலைனா அது யாராவது போய் கேட்டாங்களா? அது ஏன் கேட்கல? அதுமாதிரி விசிகே தலைவர் திருமாவளவன் எல்லா நேரத்துலையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர். இப்போ இந்த 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷத்தில் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் தயங்குறாரோன்ற எண்ணம் எல்லார் மத்தியிலையும் பரவுதா இல்லையா? அதே 2001 தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் ஜெயிச்ச தொகுதியை கூட 2003 கொள்கைக்காக வந்து அவங்க, அதாவது மதவாத சக்தி உள்ள வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரே கொள்கைக்காக இவர்கள் கூட்டணியில நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி கூட ஒன்னா நிக்கிறாங்க அப்படின்றது தான். திரும்ப யார்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்றாங்க? சீட்ல இல்ல யார்கிட்டமா? இப்ப நீங்க சொல்றது இருந்தா இப்ப நம்ம 2 பேரும் இருக்கிறோம், 2 பேரும் இப்ப தொகுதி பங்கீடு. நான் வந்து ஒரு அப்ப திமுக காம்ப்ரமைஸ் பண்ணதா? அவர்களும் இவர் மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணோம். இல்ல அவங்க சொல்றாங்க, சிச்சுவேஷன் சொல்றாங்க, அது புரிஞ்சுக்கிட்டு நாங்க செயல்படுறோம். எங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படலையே? அதெல்லாம் சொல்ற வெளிப்படுத்துறீங்களே நீங்க. அரூர் கேட்டா அரக்கோணம் கொடுக்குறாங்கன்னு, அது எந்த நெருக்கடி
சொல்லுங்க, அது எந்த நெருக்கடி? வெளிப்படையா ஜனநாயகம்னு இது சொல்லலாம். என்னன்னா இங்க வெளிப்படையா உள்ளுக்குள்ள எதுவும் பேசல. அதனால எந்த நீங்க- அளவுக்குனாலும் அடிமைத்தனத்துக்கு நீங்க ஆரவாரம் கொடுத்துட்டு சாமரம் வீசிட்டு எங்க ஒரு பொது பிரச்சனைக்காக தானே. பொது பிரச்சனை நிக்கிறவங்க எங்க சீட்டு கூட கேட்குறீங்க? அதே கூட்டணி தானேங்க. ம். இப்போ இங்கன்னா புது கூட்டணி, யார் வேணால் எவ்வளோ வேணாலும் சீட்டு கேட்கலாம், அவங்க உரிமை. ஏன்னா பிரிஞ்சிருந்து மறுபடியும் சேர்றாங்க புது கூட்டணி. நீங்கள் இன்டாக்ட் கூட்டணி தாங்க, எதுக்கு இங்கே கூட சீட்டு கேட்குறீங்க? நீங்கள் தான் பொது பிரச்சனை பொது கொள்கை வச்சுருக்கீங்களே. அப்போ திமுக பலவீனப்படுத்தணும்னு சீட்டு கேட்குறீங்களா? திமுக போன தடவை ஒரு தொகுதி நின்று, நீங்கள் தொகுதி நின்றுருக்கீங்க. நீங்கள் இப்போ சீட்டு கேட்குறீங்கன்னா யார்கிட்டேருந்து எடுத்து கொடுக்கணும்? சரி, யார்கிட்டேருந்து எடுத்து கொடுக்கணுமா சீட்டு? திமுக சீட்டு தானே கொடுக்கணும். அப்போ திமுக பலவீனம் ஆயிடுச்சா? நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா அப்படி கிடையாது. அப்போது பிஜேபி வரக்கூடாதுன்னு இந்தியாவில் இருக்கிற கட்சிகளில் எந்த கட்சிக்கு முதன்மையாக அந்த விருப்பம் இருக்கும்? பிஜேபி இந்த நாட்டில் வரவே கூடாதுன்னு எந்த கட்சி முதன்மையாக வரும்? காங்கிரஸ் தானே விரும்பும். அப்போ காங்கிரஸ் ஏங்க அன்றைக்கி பர்செப்ஷன் கொண்டு வந்தாங்க? சீட்டு இவ்வளோ இருந்தால் சரி, விஜய் நல்லா இருக்கார், விஜய் பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்குதுன்ற பர்செப்ஷன் எப்படிங்க வந்துச்சு? அவரும் விஜய் அவர்களும் பாஜகவை கொள்கை எதிரின்னு தானே சொல்றாரு. அதனால ஒருவேளை அவங்க அப்போ ஓட்டு பிரிஞ்சா பிஜேபி வந்தால் பரவாயில்லையா? திமுக ஓட்டு பிரிஞ்சா அப்போ திமுக மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த பர்செப்ஷன் வருது. அதுதான் இப்ப அதனால இருக்கிறாங்களே. இது என்ன தெரியுமா, உயிருக்கு பயந்தவர்களாம் என் மேலே வந்து படுத்துக்கோங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது திமுக. உண்மையான பயம் யாருக்கு இருக்கும்? திமுக தான் இருக்கும். உண்மையான பலவீனம் யார் இருக்கும்? திமுக தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு திமுகவுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் தொகுதிகளை குறைச்சிட்டு மற்ற கட்சிகளை சமரசம் பண்ணியிருக்கணும். சரி, அப்படி இல்லைன்னா காங்கிரஸாவது திமுக கூட இணக்கமாக இருந்து நாங்கள் இணக்கமாக தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு தொகுதியெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, எங்களுக்கு பிஜேபி வரக்கூட அப்படி சொல்லியிருக்கணும். அவங்கவுங்க சுய விருப்பத்தின்படி இருந்து கடைசி கட்டத்தில் வேற வழி இல்லாமல் ஒன்றா இருக்கும்போது ஆஹா அதுக்காகத்தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொன்னால் இது பொருத்தமா? இது சரி. அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் என்ன இப்போ வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் 8000 கூப்பன் அப்படின்னு பார்த்தா என்ன வேணால் அவங்க இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்களே, இது களத்தில் எப்படி இருக்கிறதா? வேற என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்கள். நீங்க ஒண்ணு மறைச்சிட்டீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு ஊடகத்துல பொதுவா பேசுறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்லுங்க. நீங்க எதை மறைச்சிங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஃப்ரிட்ஜ்ன்றது பொருள் விட்டுருங்க, இது வந்து டோக்கன் சொல்றாரு, அதாவது மறைமுக காசுன்றது. இவங்க என்ன காசு சொன்னாங்க? அப்போ வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி நான் முதல்ல எது கொடுப்பேன்னாரு? 10,000 ரூபாய் கொடுப்பேன்னாரு. அப்ப அதை விட்டீங்களே. இப்போ சொல்லுங்க, இப்போ உண்மையை சொல்லுங்க. இப்போ நான் இந்த கையில் வந்து ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கிறேன், ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறேன், இந்த கையில் 8,000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு வேணும்ன்ற நீங்கள் எதை எடுப்பீங்க? என்னம்மா சொல்லுங்கம்மா. இல்ல சார், ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலயும் இருக்குன்ற நான் என்ன கேக்குறேன், இல்ல இருக்குதோ இல்லையோ, நான் ஃப்ரிட்ஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் 10,000 ரூபாய் உங்களுக்கு இல்ல, எதை வேணா தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம். இப்போ இந்த 10,000 ரூபாய்ல சுதந்திரம் இல்லையோ? என்ன சப்பக்கட்டு கட்டுறீங்க? இல்ல சார், 5 ஆண்டு இப்ப நான் சொல்றேன் எப்படி போகும்? நான் சொல்றேன் இல்ல 5 ஆண்டுல 8,000 ரூபாய் டோக்கன் போதுமா? 8,000 ரூபாய் டோக்கன் போதும் இல்ல? 8,000 டோக்கன் போதும். நீங்க கண்ணை மூடி இப்படி பேசுறீங்க. நான் என்ன கேக்குறேன், 10,000 ரூபாய் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு கம்பெனி கொடுக்குது, அதே கம்பெனி 8,000 ரூபாய் டோக்கன் இன்னொரு கம்பெனி கொடுக்குது, எதை எடுப்பீங்க? நீங்க நியாயமா சொல்லுங்க, உங்க வாயில இருந்து வரணும். இப்போ இல்ல சார், இதெல்லாம் எடுப்பேன். 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் எல்லாருமே எடுப்பாங்க சார். அப்ப சரி, ஃப்ரிட்ஜா வச்சிருங்க, ஓரமா வச்சிருங்க. 10,000 ரூபாய் எடுப்பீங்களா 8,000 ரூபாய் டோக்கன் எடுப்பீங்களா? 10,000 தான் எடுப்பாங்க. அப்புறம் என்னம்மா இது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல இந்த 8,000 ரூபாய் டோக்கன்ல சொல்றேன், இந்த 8,000 ரூபாய் டோக்கன்ல நீங்க இலக்கணம் வகுக்கிறீங்க, எனக்கு கட்டுப்பாடுகள். இந்த 5 பொருள்ல இருந்து 6 பொருள். சரி, எது? ஏசி வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வேணா வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இதுகளுங்க அவனு எது வேணாலும் வாங்கிக்கலாம். இதுல முக்காவாசி பொருள் வந்து 25,000 30,000 வரும். சரியா? ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ரூபாய்க்குது? 8,000 ரூபாயில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இல்லையே. 8,000 ரூபாயில் ஏசி இருக்கா? அப்போ இது எப்படி வாங்குறது நான்? சொல்லுங்க. யார் பணமா கொடுத்தா வேற மாதிரி செலவாயிடும். இப்போ இல்ல இருந்தா பொருளா வந்துரும்ன்ற இல்ல, இதுதான் நான் கேட்குறேன். எனக்கு மீதி காசு யார் கொடுக்குறது எனக்கு? அடுத்தது நான் எந்த கம்பெனி கேட்குறனோ அந்த கம்பெனி வருமா? அது எந்த கடையில் வாங்குறனோ அந்த கடை வருமா? அடுத்தது எங்கள் குடும்பத்தில் என் பையன், கஷ்டப்படுற பையன், இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்து வருமான வரி கட்டுறான், எனக்கு கொடுப்பீங்களா? இதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள், அப்போ நம்ம ஊடகத்தில் இருக்கிறவங்களே பாதியை மறைச்சி இப்படி சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ வட்டி தரேன்னு நிதி கம்பெனி போடாந்துருமா, கீழே ஒரு ஸ்டார் போட்டு நிபந்தனை உட்பட்டு அப்படி நம்ம மறைச்சி நம்மளே விளம்பரப்படுத்தலாம். இல்லை, இந்த டோக்கன் கொடுக்கறதுல அவர் தான் சொன்னார்,
குடும்பத்தில் வருமான வரி கட்டாத இருந்தால் வருமான வரி இல்லத்தரசி கட்டாத இல்லத்தரசி கிடையாது, குடும்பம் கட்டாத மகளிருக்கு, கட்டாத குடும்ப மகளிருக்கு. அதுதான் ம். குடும்பத்தில் ஒருத்தர் கட்டா கூட கிடையாது, ம். 1000 ரூபாய் மாதிரி தான். ரைட்டா? அந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 8000 ரூபாய் டோக்கன். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, சாத்தியப்படக்கூடிய நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளை இந்த தடவை கொடுத்துருக்கோம் நாங்க. இல்லை, ஏன்னா 10,000 கொடுக்கறது இன்றைக்கு நிதி நிலைமைக்கு சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க எப்படி கேள்வி வரும்? 8000 ரூபாய் கொடுக்கும்போது 10,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு என்ன? 2000 ரூபாய் கூட கொடுக்குது, 8000 ரூபாய் கொடுக்குறது சாத்தியம் இருக்கும். ஆனா கூட 2000 ரூபாய் கொடுக்க முடியாது. கோடை விடுமுறைக்கு 2000 ரூபாய் கொடுக்க முடியும். எப்படி? இங்க குல்மார்க் மாதிரி இருக்குதா நம்மளுக்கு? மற்ற நேரத்திலலாம் சொல்லுங்க. இல்ல குழு மணாலி மாதிரி இருக்குதா நம்ம தமிழ்? கோடை வாட்டி வதச்சுன்னு இருக்குது. அந்த கோடை விடுமுறையில் கொடுக்கறது யாருக்கு? ஊட்டியில் இருக்கிறவங்களும் கொடுக்குறீங்கள, கொடைக்கானலில் இருக்கிறவங்களும் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கும் கோடை இதா? அதாவது காரணமாவது பொய் சொன்னாலும் அதை பொருந்து சொல்கிற மாதிரி இருக்கணும். 2000 ரூபாய் எப்படின்னா கொடுக்குறேன் ஓட்டுக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு அதை கோடை விடுமுறைனா 4 வருஷம் என்ன நம்ம குழுன்னு அர்த்தம்? 4 வருஷத்தில் கொடுக்க. இதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் எடுபடாது, அந்த மக்கள் மத்தியில் தெரியும். இப்போ நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் 8000 ரூபா டோக்கன் சொன்னீங்க, இவங்க 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இந்த 10,000 ரூபாயில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு வீட்டில் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு ரிப்பேர், நீங்கள் ஒரு பொருள் வாங்கிக்கலாம். ஒரு குக்கர் ரிப்பேர் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, அதை தாண்டி என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றாங்க. இதை தாண்டி என்னென்னா, உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், பத்தலை, அந்த 10,000 ரூபாயில் எடுத்து போய் கட்டிக்கலாம். இதுதான் அந்த சித்தாந்தம். உங்களுக்கு பர்ச்சேசிங் உரிமையை கொடுக்குறாங்க கையில். ஒரு சோதனையான கட்டத்தில் ஒரு ஃப்ரிட்ஜை உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இது ரீச் ஆகுமா? 8000 ரூபா டோக்கனை ஒன்லி வருமானம் கட்டாதவங்களுக்கு, வருமான வரி கட்டாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி அதில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணி அதில் எவ்வளோ விலையேற்றுவான்னு தெரியாது. இவங்க பர்மிட் கொடுக்குற கம்பெனிகள் அதில் எவ்வளோ கமிஷன் போகும்னு தெரியாது. எவ்வளவு சிக்கல் இதில் கொண்டு உள்ளே வச்சுருக்காங்க. அதுதான் அந்த உள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரியல. சரி, அதே மாதிரி அளவிற்கு அதிகமான ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்புல. நிறைவேற்ற முடியாத விஷயங்கள், நிதி நிலைமைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அப்படியே நிறைய எடுத்து அப்படியே அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இல்லை. அப்போ அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? இப்போ மாதம் குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய், ரேஷன் கார்டில் உணவுப் பொருள் பெறும் அத்தனை பேருக்கும் இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு கொடுக்கல இவங்க. அதுவும் 28 மாதம் கழிச்சு தான் மீதி பேர் கொடுத்தாங்க. இப்போ கடைசி நேரத்தில் தான் ஒரு 5 லட்சம் பேரை சேர்த்தாங்க. இந்த குளறுபடி இல்லாமல் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு அவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க. எதை பார்த்து யார் காப்பி? திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்து, அவங்களோட திட்டங்களை பார்த்து காப்பி அடிச்சு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டாரு இவரு இல்லையா? அது அந்த திட்டங்களை முன்னாடி லீக் பண்ணது யாரு? டிஆர் பாலுவா, கனிமொழி அம்மாவா? இப்போ அது விசாரணை வைக்கிறீங்களா? இவங்களோட தேர்தல் அறிக்கையை லீக் பண்ணது யார்? அப்போ சரி, போன தடவை தேர்தல் அறிக்கையை 2021 முதல்ல கொடுத்தது யார்? யாருடைய தேர்தல் அறிக்கை யார் காப்பி பண்ணா? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவின் தேர்தல் அறிக்கை 2021 வந்துச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமி 1500 ரூபாய் குடும்ப தலைவிகள் போட்டிருக்காரு. அப்புறம் அதை காப்பி அடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து 1000 ரூபான்னு நீங்கள் போட்டிங்களா கேட்பாங்கல்ல. இது ஒரு கேள்வியா? இது அதாவது உங்களுக்கு வயிற்றெரிச்சலில் சொல்கிற வார்த்தைக்கு தான் இதை காப்பி பண்ணாத காப்பி. இது அரசியலுக்கு சொல்கிற வார்த்தை. யார் வேணாலும் சொல்லுவாங்க. நான் அதிமுக சைட்லேருந்தும் சொல்லுவாங்க எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு. இது வெறும் அரசியல் வார்த்தை தான். மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புறதுல யார் வேணாலும் காப்பி அடிக்கலாம், யார் வேணாலும் போட்டி போட்டுக்கிட்டு செய்யலாம், அவ்வளோதான். அது மக்கள்கிட்ட போய் சேர்தான் தான் முடியும். இன்னொன்று, எடப்பாடியார் சொல்கிற விஷயத்தில் இப்போ கல்விக்கடன் ரத்துன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த கல்வி கடன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா ரத்து பண்ணல. இப்போ எடப்பாடியார் சொல்கிறாரு 7000 சில்லற கல்வி கடன் இருக்கும், மறுபடியும் கொடுக்க வேண்டியது 7000 சில்லற இருக்கும். இது நம்ம ரத்து பண்ண முடியாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது மத்திய அரசு. அதனால் இந்த காசை நம்ம கட்டணும். நான் பட்ஜெட்டில் அந்த 15,000 கோடி ஒதுக்கி இதை நான் வந்த உடனே கட்டுவேன்றார் அவர். அடுத்து என்ன சொல்கிறாரு? மணல் கொள்ளை லட்சக்கணக்கான கோடி அதில் போகுது. இந்த மணல் கொள்ளையும் கனிம வள கொள்ளையும் தடுப்பேன் நான். அடுத்து டாஸ்மாகில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50% வரி அரசுக்கு வரலன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்ப சொன்னார்? 2021 அப்பவே சொன்னாரு. அப்ப அதிமுக ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே வந்த இடத்துலயே அவர் அந்த சிக்கல் இருக்குன்றத சொல்றாருன்னா அப்பவே கலைந்து இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்பதான் அதுக்கான காலம் கணிந்ததா நீங்க பாக்க. இன்னமும் நீங்க எடப்பாடி தான் முதலமைச்சரா இருக்கான்ற நினைப்பிலே இல்ல சார், இவரு ஆட்சியில 2022 இவரு 2022 சொல்றாரு. யாருடைய ஆட்சியை சொல்றாரு? அப்போ இவங்க ஆட்சியை தானே சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி இவ்வளோ ஃபேமஸ் எந்த காலத்தில் ஆகியிருக்காரு?
இல்லை டாஸ்மாக் துறை இவ்வளோ ஃபேமஸாக எந்த காலத்தில் ஆயிருக்குது, இல்லை 10 ரூபான்றது எந்த காலத்தில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குது. இப்போ இதெல்லாம் கணக்கில் இருக்குதுல்ல. அப்போ அவர் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அதிருப்தியோடு சொல்லுவார். அதற்கு பிறகு அதை கலைஞ்சாச்சா? அப்போ 50,000 கோடியில் அதிலே 25,000 கோடி வரும். பத்திரப்பதிவு துறையில் ஊழல், அதில் நடக்கிற ஊழல் எக்கச்சக்கமாக. அதுக்கப்புறம் வேலை, ஜாப் ஃபார் ஸ்கேம், அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பொதுப்பணித்துறை மட்டும் இல்லை, இது குடிநீர் வழங்கல் வாரியம் KNR துறை 2200 கோடி சாம்பிள் மட்டும் எடுத்திருக்காங்க அவங்க. வெறும் இந்த 2200 கோடி 2 டிரான்சாக்ஷனில் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இத்தனை 2538 வேலைக்கு 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் எடுத்து டாக்குமெண்ட் வைஸாக இடி கொடுக்குது. இப்போ இதெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துவோன்றாரு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி வரி வருமானத்தை பெருக்குவோன்னா உற்பத்தியை பெருக்கி வரி வருமானத்தை பெருக்கி நாங்கள் இதை செய்வோம். ஏன்னா ஏற்கனவே 52,40,000 பேருக்கு அந்த காலத்திலே லேப்டாப் கொடுத்த கட்சி அதிமுக. காலனிலேருந்து, பையிலேருந்து, புத்தகங்கள்லேருந்து, அந்த கையில் வந்து மடிக்கணினி, ஓட்டுறதுக்கு சைக்கிள், இத்தனையும் அந்த காலத்தில் நாங்கள் கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் அந்த கொரோனா காலத்துலேயும் இலவச உணவு கொடுத்தோம். எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அம்மா ஸ்கூட்டியை கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு, அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு, எங்களுக்கு பட்ஜெட்டில் எப்படி நிர்வாக திறமையோடு செய்ய முடியும் நாங்கள் கொடுப்போன்றார். சரி சார், பார்ப்போம் சார் எப்படி வந்து அமைய போகிறது களம், தேர்தல் எப்படி நடந்து இந்த முடிவுகள் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். மிக்க நன்றி.